ராகுல் கெட்டி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க மனைவி அந்த தாலியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளிவந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 27 வயசான ராகுல் டிக்கி அவர்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் இதில் மிகப்பெரிய அளவில் வீடியோக்கள் பண்ணி தனக்கென மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சிருக்காரு. சமீபத்தில் கூட இவருக்கு மிகப்பெரிய அளவில் விருதுகள்லாம் கிடைச்சிருந்துச்சு. கடந்த வருஷம் தான் இவருக்கு மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் தான் தலப்பொங்கல் கொண்டாடி இருந்தாரு. இந்த ஒரு நிலையில் ராகுல் டிக்கி அவர்கள் அவங்களோட மனைவியை பிக்கப் பண்ணுறதுக்காக ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இதில் சம்பவ இடத்திலேயே ராகுல் டிக்கி அவர்கள் இறந்திருக்காரு. அவரோட இறப்பு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வெளிவந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அவரோட வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, எப்போதுமே கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி கழுத்தில் இருக்க தாலியை கலட்ட சொல்லிடுவாங்க, அதை பாலில் போட சொல்லிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை ஒரு சில சம்பிரதாயங்கள் செய்வாங்க. ஆனால் ராகுல் டிக்கி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி கிட்ட போயிட்டு அவங்களோட தாலியை கலட்ட சொல்லும் போது அவங்க கலட்டவே இல்லையாமா. ஏன்னா இப்போதான் சமீபத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களோட ஃபியூச்சரை பற்றி ஆசையாக நிறைய யோசிச்சு வச்சிருந்தாங்க. இப்படி எதுவுமே எதிர்பார்க்காத விதத்தில் அவர் சடனாக இறந்து போவார் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கிடையாது. ஸோ அவர் ஆசையாக கட்டின தாலியை நான் கண்டிப்பாக கலட்டி உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். அதை வேறு எந்த விஷயமும் செய்ய விட மாட்டேன். அவன் கட்டின தாலி எப்போதுமே என் கூடயே தான் இருக்கணும். அதனால் இந்த தாலியை நான் அப்படியே மோதிரமாக பண்ணி என் கையிலேயே மாட்டிக்க போகிறேன். இதை இப்போதைக்கு என் கழுத்துலேருந்து கழட்ட சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்தி கதறி அழுதுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ராகுல் டிக்கி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட ஆறுதலை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவர் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆறுதலாகவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேத்துக்குமே 26, 27 இந்த ஒரு வயசு தான் ஆகுது. இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான ஒரு சோகமான கொடூரமான விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 6ஓட வின்னரான ராஜு அவர்கள் சமீபத்தில் பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடலை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் சேதுபதி அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. ஸோ அவர் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ரொம்பவே யதார்த்தமாக இருந்தால் பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட கேட்க அவருமே ஒரு 1/2 ஹவரில் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த லிரிக்ஸ் ரொம்பவே பிடிச்சு போகவே உடனடியாக இசையமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு பாடலில் நடிகர் சித்தார்த் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு நாளில் சமீபத்தில் பன் பட்டர் ஜாம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபன் ஃபீல்டான மூவி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பிக் பாஸ் வீட்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய கவின், ஹரிஷ், கல்யாண் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் வச்சிருக்காங்க, நல்ல படங்கள் பண்ணுறாங்க. தொடர்ந்து ராஜ் அவர்களுமே அதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.